உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்கள் அனுபவித்த வழிகள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். அதை யாரிடமும் கூற முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க மனதிற்குள் வைத்திருக்கக்கூடிய சில வழிகளை யாரிடம் கூறினாலும் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்க பட்ட அவமானங்கள் அப்படி, நீங்க அனுபவித்த சில பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு உங்களுக்கு காயத்திற்கு உள்ளாக்கியிருக்கும். நம்பியவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் உங்களுடைய மனதை பல முறை உடைத்து கொண்டே இருந்திருக்கும். நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். நீங்க என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்று தெரியாம விழித்து கொண்டிருப்பீங்க. என்னதான் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நான் எவ்வளவு நம்பினேன், ஆனால் ஏன் இப்படி நடந்தார்கள் என்ற ஒரு கேள்வி இன்னும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய மனதில் நிச்சயமாக இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியாம நீங்க அனைவரையுமே கண்மூடித்தனமாக நம்புவீங்க. அதுவே பிற்காலங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்கும். அதிக நம்பிக்கை வைத்ததால் கிடைத்த பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக கிடைத்தது. அந்த ஏமாற்றங்களை உங்களால் மறக்கவே முடியாது. மறக்க முடியாத ஏமாற்றங்களாக இருக்கும். அது எதற்காண்டி? நீங்க அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்புவீங்க. அப்படி நம்பி நம்பி எல்லாரையும் நம்பி நம்பி அதிகமாக பணத்தையும் நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காம போயிடும். அந்த ஒரு பணம் தான் போனா அப்படின்னு பார்த்தா அந்த உறவுகளும் உங்களுக்கு இறுதி வரைக்கும் இருக்காது. பாதியிலே உங்களை விட்டு சென்று விடும். அவங்க கூட அவங்களுடைய தேவையை உங்களிடமிருந்து பயன்படுத்தி கொண்டு விட்டு அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுக்குள்ள அழுகையும் நிச்சயமாக நடந்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நீங்க நம்பியவர்களால் உங்களுக்கு கிடைத்த ஒரு பலனாக இருக்கும். இது வரைக்கும் ஏன் இன்னைக்கு கூட நீங்க இரவு நேரத்துல அந்த நம்பிய ஒரு நபரால் நீங்க சீரழியப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு நபரை நினைத்து இது வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டே இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள் இன்னும் முழுமையாக உங்களுக்கு ஆறாமல் இருக்கும். ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு சில வழிகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். நீங்க உணர்ச்சியை தவறான நபரிடம் கொடுத்ததால் ஏற்பட்ட பாதிப்பு உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமலும் நீங்க சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு உணர்ச்சியை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அது யாரிடம் வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும் என்று தெரியாது. கண்மூடித்தனமாக அனைவரின் மீதும் நீங்க வெளிப்படுத்தி விடுவீங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. குடும்பத்துல சில தருணங்களில் உங்களுக்கு மதிப்பு இல்லாதது போல் நீங்க உணர்ந்திருப்பீங்க. அந்த மதிப்பு இல்லாமல் இருந்தது உங்களை இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அன்பும் அக்கறையும் காட்டினாலும் அதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை உங்களுக்கு மிகவும் காயப்பதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பிறர் முன்னால் திட்டப்பட்ட அனுபவங்கள், தாழ்த்தப்பட்ட உணர்வுகள், இவை அனைத்தும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மெதுவாக குறைத்து கொண்டே இருக்கும். பிறர் முன்பு நீங்கள் யாராவது திட்டினாலோ, உங்களை அவமானப்படுத்தினாலோ உங்களுடைய மனமானது கேட்காது. உடனே கண்ணீர் வருவது போலவும், இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை ஈடுபட வைப்பதற்கும் நிச்சயமாக ஒரு காரணமாக ஆகிவிடும். உங்களை யார் திட்டினாலும் சரி, யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, அதை உங்களுக்கு தனியாக கூட்டு போய் பண்ணணும். உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள உங்களுடைய கண்களானது கலங்க ஆரம்பிக்கும். இதனால நீங்கள் தேவையில்லாமல் அவங்களை எதிர்த்து நிற்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். பிறர் முன்னால் திட்டப்பட்ட அனுபவங்கள் உங்களால் மறக்க முடியாத ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். மனதில் வைத்து கொண்ட கோபங்கள் வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அது உங்களை சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கோபத்தை மறக்காமல் இருப்பீங்க. யாரெல்லாம் உங்களை கோபப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து கட்டணும். அவங்க கூட போய் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்களும் சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள கிடையாது. இருந்தாலும் அவங்க முன்பு நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அந்த ஒரு எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நண்பர்களின் புறக்கணிப்பு கூட உங்களை தனிமையில் தள்ளியிருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்களும் இதுக்கப்புறம் எந்த விதமான நண்பனும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாருக்கும் வித்தியாசம் இல்லையா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு இடம் எப்படி இருக்குது, இல்லாத பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கும். நான் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்றா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்களே உங்களை நினைத்து கொள்வீங்க. வேலை இடத்திலும் சில அவமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். மதிப்பில்லாத அனுபவங்கள் உங்களை உள்ளுக்குள் உடைத்து கொண்டே இருந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் செய்த சில காரியங்கள் உங்களை மதிப்பில்லாமல் ஆக்கியிருக்கும். நீங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தியதால் ஏற்பட்ட பாதிப்பு எப்படி தெரியுமா இருந்தது? மக்கள் அதை பலவீனமாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அது உங்கள் உணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது கண்களிலிருந்து கண்ணீரானது வர தொடங்கும்.
உங்களை அறியாமலே அது வர ஆரம்பிக்கும். நீங்க வேணுக்குன்னு கண்ணீரானது வர வைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூறும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீரானது வரும். இது உங்களை பலவீனமாக எடுத்துக்கொள்ள வைத்து கொண்டிருக்கும். தனிமையில நீங்க அழுத தருணங்கள் நிச்சயமா பல இருக்கும். யாருக்கும் தெரியாமல் மனதை வெளியில் விட நீங்க முயற்சி செய்வீங்க. நீங்கள் சொன்னதை யாரும் சீரியஸா எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது உங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வேதனையின் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பல தருணங்களில் மனதில் வைத்துக்கொண்டு உடைந்து போயிருப்பீங்க. இவ்வளவோ செயல்களை நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. மனசுக்குள்ள வைத்து வெளியில சொல்ல முடியாம நீங்க உடைந்து போன தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிறர் முன்னால் தாழ்த்தப்பட்ட ஒரு உணர்வு உங்களை உள்ளுக்குள் நசுக்கி கொண்டே இருக்கும். அந்த ஒரு உணர்வால் நீங்கள் இன்னும் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவீங்க. தன்னம்பிக்கை குறைவால் சில முக்கிய வாய்ப்புகளை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைத்து உங்களை நீங்களே பெருமைப்படுவது போல நினைத்து கொண்டு உங்களுக்குன்னு வந்த வாய்ப்புகளை நீங்க விலக விட்டிருப்பீங்க. இதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படும். பிறருக்காக நீங்க வாழ்ந்திருப்பீங்க. பிறருக்காக வாழ்ந்து உங்களே நீங்க எந்த அளவுக்கு இழந்து விட்டீங்க என்பதை இப்போதுதான் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இதனால இனிமேல் எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் உணர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இப்போது ஒரு புதிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு புதிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். வருகின்ற இன்னொரு நாளுக்கு பிறகு இருக்கக்கூடிய காயங்கள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். உங்களால் மறக்க முடியாத காயங்கள், இதுவரை எவ்வளவோ விதமான பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அது என்னவென்று நான் முழுமையாக கூற விரும்பவில்லை. இருந்தாலும் அந்த காயங்கள் மெதுவாக தீர ஆரம்பிக்கும். உடனே தீராது. உங்களுடைய மனதிற்குள் இருக்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுவரை இருந்த மனவேதனைகள் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதனால் மனதில் ஒரு அமைதியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பானது அதிகரிக்க தொடங்கும். அதிகரித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்குள்ள உருவாகும். அந்த ஒரு சூழல் நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களை உண்மையா நேசிக்கக்கூடிய சிலர் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்பாங்க. ஆனா அது சில நபர்களாக மட்டுமே தான் இருப்பாங்க. 10ல் ஒரு நபர்கள் மட்டுமே உங்களுக்கென்று இருப்பாங்க. மீதி நபர்கள் அனைவரும் யார் உங்களிடம் எதற்காக பழகினார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்வீங்க. புதிய நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அவங்க தேடி கொடுப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றுவாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த உங்களை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை மேலே ஏற்றி விடுவார்கள். உங்களுடைய உழைப்புக்கு இனிமேல் மதிப்பானது கிடைக்கும். மதிப்பு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் செய்ததை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு நிலையானது உங்களுக்கு மாறிவிடும். மாறி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக வைத்துவிடும். எதிரிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மெதுவாக விலக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் நீங்கள் உயர்ந்து கொண்டேதான் இருப்பீர்கள். அதற்கு ஈடு இணை யாராலும் இல்லாமல் போய்விடுவார்கள். சொத்து மற்றும் வீடு வாங்குவதற்கான யோகம் கூட இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் இப்போது உங்களுடைய மனநிலையை சமநிலைப்படுத்தி விடுவார். இதனால நீங்கள் தேவையில்லாம யோசிக்க மாட்டீங்க. தேவையில்லாம அனைவரின் மீதும் உணர்வுகளையும் வைக்க மாட்டீங்க. நல்ல முடிவுகளுக்கு உங்களை சந்திர பகவான் வழி நடத்தப் போகிறார். உங்களை உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள அவர் உதவுவார். எந்த விதமான உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்த கூடாது என்பதற்காகவும் எல்லாத்தையும் நீங்க மனதிற்குள் கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கணும் என்பதையும் இனிமேல் அவர்கள் உணர்ந்து உங்களுக்கு வேண்டியவற்றை இனிமேல் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அதனால் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவானதாகவும் பயனுள்ளதாகவும் நிச்சயமாக மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உறவுகள்ல பாசத்துடன் சேர்ந்து புரிதலும் அதிகரிக்க தொடங்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்த உறவுகளை இனிமேல் உருவாக்க ஆரம்பிக்கும். எனவே சந்திரன் இன்று உங்களுக்கு